என்னோட பேரு சுசீலா. எனக்கு இப்போ 60 வயசாகுது. என்னோட வாழ்க்கை இப்ப வேணும்னா நல்லபடியா இருக்கலாம். ஆனா அதுக்கு நான் பட்ட கஷ்டமும், நான் செஞ்ச பாவமும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நான் ஒரு கிராமத்த சேர்ந்த பொண்ணு. சொத்துன்னு சொல்லி பெரிய அளவுல எதுவுமே இல்ல. ஒரு வீடு மட்டும் தான் இருந்துச்சு. அதுல தான் என்னோட அப்பாவோட 2 சகோதரர்களும், தாத்தா பாட்டியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்னோட பெரியப்பா 2 பேருமே தாத்தாவுக்கு துணையா விவசாயத்த கவனிச்சிட்டு வந்தாங்க. என்னோட அப்பா மட்டும் வெட்டியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். அப்படிதான் ஒரு தடவை கேரளாவுக்கு போறப்போ என்னோட அம்மாவை சந்திச்சிருக்காரு. அவங்க மேல காதல் வந்து அங்கேயே கொஞ்ச நாள் தங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா என்னோட அம்மாவுக்கும் அப்பா மேல காதல் வந்திருக்கு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பாவுக்கு அது வரைக்கும் எந்த வேலையுமே இல்லை. அம்மாவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் தாத்தா அவங்களோட கல்யாணத்தை ஏற்றுக்கவே இல்லை. பாட்டி மட்டும் அப்பாவுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. அதுவும் கொஞ்ச காலம் மட்டும்தான். 1 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க மூலமாக நானும் உலகத்துக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அப்பாவுக்கு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுச்சு. தன்னோட வாழ்க்கையில் முதல் முறையாக வேலைக்கு போகிறது அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கிராமத்தில் அவருக்கு ஏற்ற மாதிரி எந்த வேலையுமே கிடைக்கல. இதுக்கிடையில தாத்தா பாட்டியும் ஒருத்தருக்கு அப்புறமா ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. தாத்தாவுக்கு சொத்துன்னு சொல்லி பெருசா எதுவுமே இல்லை. அவர் வாழ்ந்துக்கிட்டு வந்த வீடு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த வீட்டோட பங்குன்னு சொல்லி என்னோட அப்பாவுக்கு கொஞ்சம் பணத்தை மட்டும்தான் அவங்களோட சகோதரர்கள் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு அப்பா நகரத்துக்கு வந்துட்டாரு. அங்கு கிடைச்ச எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு குடும்பத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வந்தாரு. இதுக்கிடையில எனக்கு 2 சகோதரிகளும் பிறந்தாங்க. என்னோட சின்ன வயசு முதல்ல இருந்தே பசி பட்டினின்னு சொல்லி எங்களோட வாழ்க்கை ரொம்பவே மோசமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வயசில் நான் ஆசைப்பட்ட பொருட்கள் எதுவுமே எனக்கு கிடைச்சதே இல்லை. என்னோட அழுகையோட ஆசையும் கரைஞ்சு போயிடும். ஏழைகளோட ஏழ்மை மேலே அவ்வளோ வெறுப்பாக இருந்துச்சு. இப்படியே பள்ளி படிப்பு முடிஞ்சு நான் கல்லூரி படிக்கவும் ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் குடும்பத்தோட நிலை மட்டும் அப்படியே இருந்துச்சு. எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பேன். என்னோட அம்மா போல் என்னையும் ஒரு முறை பார்த்தா திரும்பியும் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அழகு. என்னோட அழகை நினச்சி சில நேரம் எனக்கே கர்வமாக இருக்கும். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கார்த்திக் அப்படிங்கிற பையனை மீட் பண்ணேன். என்னோட காலேஜில் எவ்வளவோ இளைஞர்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவனோ என்னை கண்டுக்காமையே அவனோட வேலையில் மும்முரமாகவே இருந்தான். இதனால் என்னோட பார்வை அவன் மேலே விழுந்துச்சு. அவன் எல்லாரையுமே விட கொஞ்சம் வித்தியாசமாகவே நடந்துக்கிட்டான். அவனோட நடத்தை தான் என்னை அவன் பக்கம் ஈர்க்கவும் செஞ்சிச்சு. அவன் மேலே இருந்த ஈர்ப்பு போக போக காதலாகவும் மாறிச்சு. அவன் மேலே இருந்த காதலும் அதிகமாகவே நானாவே ஒரு நாள் அவன்கிட்ட போயிட்டு என்னோட காதலையும் வெளிப்படுத்தினேன். ஆரம்பத்தில் அவன் யோசித்தாலும் அதுக்கப்புறமா என்னோட காதலையும் ஏற்றுக்கிட்டான். இப்படியே கல்லூரி நாட்கள் ரொம்பவே சந்தோஷமாக போய்கிட்டு இருந்துச்சு. கார்த்திக் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அவனுக்கும் தங்கச்சி வீட்டு பொறுப்புன்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு. இப்படியே எங்களோட காலேஜ் முடிகிற நேரமும் வந்துச்சு. நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி கார்த்திக்கை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினச்சேன். அதுக்கான சந்தர்ப்பத்துக்காகவும் நான் காத்துட்ருந்தேன். நேரம் கிடைக்கிறப்போ என்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி பேசி அவங்களோட சம்மதத்தை வாங்கிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ நான் நினச்சதுக்கு நேர்மாறாக ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு நாள் ஒரு பணக்கார வீட்டிலேருந்து என்னை பெண் பார்க்க வந்தாங்க. என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்களோட சம்மந்தம் ரொம்பவே பிடிச்சி போச்சு. காரணம் அவங்க வரதட்சணை எதுவுமே கேட்கல. என்ன மட்டுமே கொடுத்தா போதும்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. அப்போ இருந்த நிலைமையில் அப்பா அம்மாவுக்கு அதுதான் தேவைப்பட்டுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தேவை ஒரு அழகான பெண்ணு அவ்வளவுதான்னு சொன்னாங்க. அவங்களோட விருப்பத்தை சொன்னதுமே நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு காலம் தாமதிக்காமல் அப்போவே கார்த்திக் பற்றி சொல்லிட்டேன். இந்த விஷயத்தை பற்றி கேட்டதுமே அவங்க கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாங்க. அதுக்கப்புறமா என்னோட அம்மா அப்பா எங்களோட காதலை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் காதலிச்சு தானே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட பேசினாங்க. நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலம் முழுக்க எங்களை மாதிரியே தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நாங்கள் இப்போ உனக்காக பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கு குறைன்னு சொல்லி எதுவுமே இல்லை. அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, சந்தோஷமாகவும் அளவில்லாமல் இருக்குது.
உனக்கு கீழே இன்னும் 2 சகோதரிகள் இருக்காங்க. கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் உனக்கே செலவழிச்சிட்டா அவங்களோட பாடு திண்டாட்டம் ஆயிடும். அதனால இந்த கல்யாணத்தை நீ செஞ்சுக்கோ. உன்னோட வாழ்க்கையும் சரி, உன்னோட தங்கச்சிகளோட வாழ்க்கையும் சரி நல்லபடியா அமையும்னு சொன்னாங்க. இது உனக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல வாய்ப்பு. காதல்னு சொல்லி உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. கல்யாணம் முடிஞ்சிட்டா சில நாள்லயே உன்னோட காதலையும் நீ மறந்துடுவ. அந்த அளவுக்கு சந்தோஷமா உன்னோட வாழ்க்கை அமையும். நாங்க சொல்றத நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. ஒரு முறை கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டுட்டா திரும்பியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையுமே மறந்துட்டு கல்யாணத்துக்கு தயாராகுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் அவங்க சொல்றது சரின்னு சொல்லிப்பட்டுச்சு. ஆனாலும் என்னோட காதலை என்னால் மறக்க முடியாதுன்னு தோணுச்சு. கடைசியா நானும் ஒரு முடிவெடுத்தேன். என்னோட காதலனான கார்த்திக் கிட்ட என்னோட நிலைமைய சொல்லி நம்ம வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி வற்புறுத்தினேன். ஆனால் அதுக்கு அவனோ, எனக்கு இப்பதான் படிப்பே முடிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் என் கூட பிறந்த 2 தங்கச்சி இருக்காங்க. இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா என்னோட தங்கச்சி 2 பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படும். எனக்கு குடும்பத்தில் இருக்க சுமைகளை முதல்ல குறைக்கணும். அதுக்கப்புறமா தான் என்னோட கல்யாணத்தை பற்றி நான் யோசிப்பேன்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லிட்டான். அதுக்கப்புறமா நான் கேட்ட விஷயத்துக்கும் மறுப்பும் தெரிவிச்சிட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கையை வாழலான்னு நினச்ச என்னோட எண்ணத்துக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சிச்சு. அவனுக்கு என்னை விட அவனோட குடும்பம் தான் பெருசாக தெரிஞ்சிச்சு. அவன் சொல்கிறத பார்த்தா எப்படியும் 5-6 வருஷம் ஆகும். அது வரைக்கும் என்னோட வீட்டில் காத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்புறமா 2 தங்கச்சிங்க கல்யாணத்துக்காக காத்துட்ருக்காங்க. அந்த இடத்துலையே என்னோட காதலும் தோல்வியாகிருச்சு. நானும் சில நாட்கள் வரைக்கும் மனசில் கவலையோடு சுற்றிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கார்த்திக் மேலே கோவம்தான் அதிகமாக வந்துச்சு. குடும்பத்துக்காக என்னை ஒதுக்கிட்டானேன்னு சொல்லி பெற்றவங்க கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தொந்தரவு செய்ய ஆரம்பித்தாங்க. நானும் அவன் மேலே இருந்த கோபத்தில் சரின்னு சொல்லி சம்மதிச்சேன். அடுத்த சில நாட்கள்லேயே கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. ஆரம்பத்தில் திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போச்சு. அவங்க கிட்ட பணம் நிறைய இருந்துச்சு. ஆனால் குணம்னு சொல்லி கொள்ளளவுக்கு கூட எதுவுமே இல்லை. என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஏதோ வேலைக்காரங்களை பார்க்குற மாதிரி மட்டுமே பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவை ஒரு அழகான பொண்ணு மட்டும்தான். அதுக்காக மட்டுமே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கணவரும் என்கிட்ட அப்படி தான் நடந்துக்கிட்டாரு. அவருக்கு தேவைன்னா மட்டும்தான் அன்பான வார்த்தைகள் வரும். அவரோட தேவை முடிஞ்சிட்டா என்னை ஒதுக்கி வைக்கிறதுல மட்டுமே முயற்சி செய்வார். நானாக அன்பாக பேசினாலும் கூட முக கொடுத்து பேச மாட்டார். அந்த வீட்டில் இலவசமாக வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியை போல் நான் நடத்தப்பட்டேன். இதுக்கிடையில் 3 வருஷங்கள் ஓடிடுச்சு. 2 குழந்தைங்களும் ஆயிடுச்சு. கணவருக்கும் என் மேலே இருந்த ஈர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்தில் என்னோட கணவருக்கு ஒரு இளம்பெண் கூட தொடர்பு ஏற்பட்டுச்சு. எந்த நேரமும் அவ கூடவே இருக்கவும் ஆரம்பித்தார். என்னையும் என்னோட குழந்தைகளையும் அவர் கண்டுக்கவே இல்லை. வீட்டில் உள்ளவங்களும் அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா பணம் இருந்தால் எதையும் செஞ்சுக்கலான்ற நினைப்பு அவங்கக்கிட்ட நிறையவே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கணவர் வீட்டில் இருந்த எல்லாரோட குணமும் மாறவும் தொடங்கிச்சு. என்ன அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காம போச்சு. சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட பெரிய அளவில் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்களோட கொடுமை தாங்க முடியாமல் நானும் சில சமயம் பெற்றோரோட வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் அப்போ கூட என்னோட பெற்றோர், நீ அங்கே தான் இருக்கணும், அதுதான் உனக்கு மரியாதை, நீயும் எங்கள் கூட வந்துட்டா உன்னோட தங்கச்சிகளோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கணவரோட வீட்டிலையே இருந்துடு, இனிமே இங்கே வந்துடாதன்னு சொல்லி என்னை சமாதானம் செஞ்சு கணவரோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இதே மாதிரி 4-5 முறை நடந்துச்சு. இது கணவருக்கும் கணவரோட வீட்டாருக்கும் இன்னும் வசதியாக போச்சு. எவ்வளவு கொடுமை செஞ்சாலும் இங்கே தான் அவன் வந்தாகணும் அப்படின்ற நினைப்பும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்தில் வெளியே தவறு செஞ்சிட்டு இருந்த என்னோட கணவர் இப்பெல்லாம் வீட்டுக்கு பெண்களை கூட்டிக்கிட்டு வர ஆரம்பித்தார். என்னோட கண் முன்னாலேயே அவர் மோசமாக நடந்துக்கிட்டாரு. இது எனக்கு இன்னுமுமே மனவேதனையை அதிகரிச்சிச்சு. கோபம் தாங்காமல் அவரோட சண்டை போடவும் ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் நான் அவருக்கு இடைஞ்சலாக மாறியும் போனேன். நான் கேள்வி கேட்டது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. கணவரும் என்னை விவாகரத்து செய்ய நினச்சாரு. என்னோட பேரண்ட்ஸும் விவாகரத்து பண்ணுற அளவுக்கு நடந்துக்காத, கணவர் எதை செஞ்சாலும் பொறுத்துக்கோன்னு சொல்லி என்ன அவங்களுக்கு அடிமையாக இருக்கும்படி வற்புறுத்தினாங்க. ஒருவேளை நீ விவாகரத்து பண்ணிட்டா எங்களை தேடி வரக்கூடாது, நாங்கள் உன்னை தங்கைகளை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டவும் செஞ்சாங்க.
எனக்கு புரிஞ்சு போச்சு. பெத்தவங்களால இனி எந்த உதவியும் கிடைக்க போறதில்லன்னு. கணவர் சொன்ன மாதிரியே 2, 3 வாரங்களையே விவாகரத்து பண்ணிட்டேன். நான் அந்த வீட்ல இருந்து வெளியேறிட்டேன். அவங்களுக்கு குழந்தைய பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. நானும் 2 பிஞ்சு குழந்தைகள கையில ஏந்திக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். எங்க போறது, என்ன பண்றதுன்னு புரியாம நடு ரோட்ல நின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ கை காதுகள்ல இருந்த சிறு நகைகளை வித்து எனக்குன்னு ஒரு வாடகை வீடை பிடிச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாட்கள் வரைக்கும் அந்த பணம் போதுமானதா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா வாழ்க்கையோட உண்மையான அர்த்தங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. குழந்தைங்க பசியால அழ ஆரம்பிச்சாங்க. அப்பெல்லாம் அவங்கள நினைச்சு அழுதுகிட்டே இருப்பேன். அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு வேலைக்கு போகவும் ஆரம்பித்தேன். அதில் வர்ற வருமானத்தை வச்சு ஓரளவுக்கு என்னோட குழந்தைங்களோட பசியை போக்க முடிஞ்சுது. எங்கே போனாலுமே என்னோட கணவரை போல ஒரு கேவலமான ஜென்மத்தை சந்திக்கத்தான் வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட இருந்து என்னை பாதுகாத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு பயந்து வேலையை விட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. இப்படியே சில மாசங்கள் வரைக்கும் போச்சு. நிறைய வேலை, நிறைய மனுஷங்க, ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக்கிட்டேன். அப்பெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரும் ஒரு விஷயம் மட்டும்தான். ஒரு விஷயம் பணம் மட்டும்தான். பணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் இருந்தால் இந்த தொல்லை எல்லாமே இருக்காதுன்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ஒரு பணக்கார இளம்பெண் என்னோட வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவைன்னு சொல்லி தெரிஞ்சவங்க மூலமாக தகவல் கொடுத்தாங்க. நானும் அங்கே போய் முயற்சி செய்யலான்னு சொல்லி நினச்சி அவங்க சொன்ன அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தேன். அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருந்த இளம்பெண் வேறு யாரும் இல்லை, என்னோட காலேஜில் படித்த என்னோட தோழி தான். என்ன அந்த கோலத்தில் பார்த்த அவளும் ரொம்பவே ஷாக் ஆகுனா. அவள் நான் பணக்கார இடத்துல நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தா. இதுக்கப்புறமா அவளும் கவலையா என்னை பற்றி விசாரிக்க நானும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவகிட்ட ஒன்று விடாமல் சொல்லிட்டேன். அவளும் என்னோட நிலைமையை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டா. இதுக்கப்புறமா அவளும் என்கிட்ட குழந்தைங்கள கூட்டிகிட்டு வா, இங்கேயே தங்கிக்கோ, உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுன்னு சொல்லி சொன்னான். அப்புறமா 2 மாத சம்பளத்தை முன்பணமாக கொடுத்தா. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேதனையாக இருந்துச்சு. காரணம் தோழிக்கிட்ட அடைக்கலம் தேடி வந்துட்டோமேன்னு. தோழியை நினச்சி எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா காலேஜ் படிக்கிற காலத்தில் அவள் ரொம்பவே ஏழையாக இருந்தா. அவளுக்கு ஒரு அம்மா மட்டும் கிராமத்தில் இருந்தாங்க. அவங்க கிட்ட உடுத்துறதுக்கு கூட ட்ரெஸ்ஸே சரியாக இருந்ததில்ல. நான் உட்பட என்கிட்ட இருந்த பல தோழிகள் அவங்க கிட்ட உடைய பார்த்து கிண்டலும் செஞ்சுருக்கோம். இப்படி இருந்த ஒருத்தி எப்படி இவ்வளோ பெரிய வசதி, அவகிட்ட உடுத்துறதுக்கு கூட ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி எதுவுமே இருந்ததில்ல. நானும் என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்து நிறைய டைம் அவளை கிண்டல் பண்ணது கூட உண்டு. அப்படி இருந்த ஒருத்தி எப்படி இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக வாழ்கிறான்னு சொல்லி எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. இதை பற்றி நானும் அவகிட்ட கேட்டுடணும்னு சொல்லிட்டு அதுக்கான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருந்தேன். ஃப்ரெண்டோட வீட்டில் எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. நானும் குழந்தைகளும் அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். என்னோட தோழி மட்டும் அடிக்கடி வெளியில் போயிட்டு வரதா சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பி போவா. அப்படி போனால் 2, 3 நாள் கழித்து தான் வீட்டுக்கே வருவா. வரும்போது நிறைய பணம் எடுத்துகிட்டு வருவா. எனக்கு அதிலிருந்து கொஞ்சம் கொடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியும் சொல்லுவா. எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும், 2, 3 நாளில் எப்படி இவ்வளோ பணத்தோடு வர்றான்னு சொல்லி. ஒரு நாள் நானும் ஆர்வம் தாங்க முடியாமல் அவகிட்ட நீ என்ன வேலை செய்கிறன்னு சொல்லி கேட்டேன். ஆரம்பத்தில் அவள் எதுவுமே வாய் திறந்து சொல்லலை. அவளோட பதில் புன்னகையாக மட்டுமே இருந்துச்சு. ஆனால் நானும் விடாமல் 2, 3 முறை அவகிட்ட இதை பற்றி கேட்டேன். ஒரு நாள் அவளும் என்னோட பக்கத்தில் வந்து உட்கார சொல்லிட்டு, நான் காலேஜில் படித்து முடிச்சதுக்கப்புறமா நிறைய இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணேன். சில இடங்களில் வேலையும் கிடச்சிச்சு. ஆனால் அங்கே இருந்த சில நபர்கள் என்கிட்ட வேலையை காரணமாக காட்டி தவறாக நடந்துக்கிறத மட்டுமே முயற்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு பயந்து வேலையை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதுக்கிடையில் என்னோட அம்மாவோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகி அவங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை. அவங்களோட மருத்துவ செலவுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் ஒரு பொண்ணு பழக்கமானாங்க. அவங்க தான் முதலாக என்னை 4-5 நபர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. அவங்க அன்னைக்கு நைட்டு பல கொடுமைகளை எனக்கு செஞ்சாங்க. நரகம்னா என்னன்னு சொல்லி காட்டினாங்க. ஆனால் விடிஞ்சதுக்கப்புறமா என்னோட கையில் பல ரூபாய் நோட்டுகளை கட்டுகளையும் கொடுத்தாங்க. பணத்தை பார்த்ததுமே நான் அவங்க கிட்டப்பட்ட கஷ்டம் எல்லாமே பறந்து போச்சு.
அதே பணத்தை வச்சு தான் அம்மாவோட மருத்துவ செலவுக்கும் எனக்கு தேவையானதையும் நிறைவேற்றிக்கிட்டேன். அங்கேருந்து தான் என்னோட வாழ்க்கையும் தொடங்கிச்சு. பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களோட உடல் தேவையை தீர்த்துக்கிறதுக்காக என்னை கூப்பிடுவாங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வர்றப்போ நிறைய பணமும் கொடுத்து அனுப்புவாங்க. நான் செய்கிறது தவறு தான். ஆனால் அதையும் தாண்டி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நிறையவே தேவைப்பட்டுச்சு. அது ஓரளவுக்கு இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. என்னோட அம்மா இந்த டவுனில் நான் பெரிய வேலையில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில மாதங்களில் எல்லாத்தையுமே விட்டுட்டு அம்மாவோட விருப்பப்படி அவங்க பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அவள் சொன்னதை கேட்டு எனக்குமே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவள் என்கிட்ட மெதுவாக சொன்னான், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. உனக்கும் 2 குழந்தைங்க ஆயிடுச்சு. நீயும் இப்போ ஆதரவு இல்லாமல் தனியாக தவிச்சிட்ருக்க. நானும் சில மாதங்களில் இந்த ஊரை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை இன்னுமுமே மோசமடைய வாய்ப்பு இருக்குது. நீயும் இப்போ கூட பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்க. உனக்கு குழந்தைகளோட எதிர்காலம் உன்னோட கையில் தான் இருக்குது. நீ கஷ்டப்பட்டது போல உன்னோட குழந்தைகளும் கஷ்டப்படணும்னு நீ விரும்ப மாட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்கிறதுக்கு வழியே இல்லாதப்போ எதுவுமே தப்பில்ல. உனக்கு விருப்பம் இருந்தால் நான் பார்க்குற வேலையை நீயும் பார்க்கலாம். அதிலிருந்து உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். நான் பணக்காரங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே நாமளும் பணக்காரங்களாயிடலாம். அதுக்கு சில மாதங்கள் போதும். அதிக வருடங்கள் உழைக்க வேண்டியது சில மாதங்கள்லேயே நாம் அடைஞ்சிடலாம். நாம் எங்கே போகிறோம், எந்த விஷயமுமே வெளியே தெரிய போகிறதில்ல. உனக்காக இல்லாட்டியும் உன்னோட குழந்தைங்களுக்காக யோசிச்சு நல்ல முடிவாக எடு. ஒருவேளை உனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுடு. அதை பற்றி நான் இனிமே எதுவுமே உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நல்லா யோசிச்சு நல்ல முடிவாக எடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்னோடய ஃப்ரெண்டு அவளோட ரூமுக்கு போயிட்டா. அவள் அப்படி சொன்னதுமே நான் அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிட்டேன். காரணம் என்னையும் அவளை போல நினச்சிட்டாளேன்னு சொல்லி. ஆனாலும் ஒரு பக்கம் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவள் நினச்சாலேன்னு சொல்லி எனக்கு சின்னதாக ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. ஆரம்பத்தில் நான் அவள் சொன்னதை பொருட்டாவே நினைக்கல. ஆனாலும் அவளோட வார்த்தைகள் அடிக்கடி என்னோட மனசுக்கு வந்துட்டு போச்சு. அவள் சொன்னது எல்லாமே உண்மைதான். எனக்கு குழந்தைகளோட சந்தோஷத்துக்காக நான் ஏதாவது செய்யணும். என்ன மாதிரி என்னோட குழந்தைங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினச்சேன். இப்போ இருக்க நிலைமையில வீட்டு வேலை செஞ்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது முடியாத காரியம். அவங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் என்னால் நிறைவேற்றவும் முடியாது. எனக்குன்னு எந்த ஆதரவுமே இல்லை. எல்லாத்தையுமே நான் நல்லா யோசிச்சு நானும் ஒரு முடிவெடுத்தேன். இதுக்கப்புறமா என்னோட தோழிக்கிட்ட என்னோட முடிவை பற்றி சொல்லி அவள் கேட்டு அவளுமே ரொம்ப சந்தோஷமாகிட்டா. முதல் முறையாக என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனா. என்னோட பேரும் அடையாளமும் முற்றிலுமாக மாற்றப்பட்டுச்சு. அங்கே நடுத்தர வயது மிக்க ஒரு மனிதர்கிட்ட என்னை அறிமுகம் செஞ்சு வச்சா. அந்த மனிதரும் என்னோட அழகை பார்த்து அதிகமாகவே பாராட்டவும் செஞ்சார். அன்னைக்கு நைட்டு அவரோட தான் கழிஞ்சது. என்னை அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போனதுனால பேசியதை விட 2 மடங்காக பணத்தை கொடுத்து அனுப்புனாரு. ஒரே நைட்டில் இவ்வளவு பணம் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இப்படியே பல இரவுகள், பல மனிதர்கள், பல லட்சம் பணமும் சேர்ந்துச்சு. பணத்தை பார்த்ததும் எதுவுமே எனக்கு தவறாது நினைக்கவே இல்லை. சில மாதங்கள்லேயே என்னோட தோழி சொன்னது மாதிரியே நிறைய பணமும் சேர்ந்துச்சு. குழந்தைங்களை பராமரிக்கிறதுக்காக தனியாக ஆட்களை நியமிச்சுக்கிட்டேன். வேறொரு தெரியாத நகரத்துக்கு என்னோட பேரில் வீட்டையும் வாங்கிட்டேன். வீட்டோட சேர்த்து எப்பவும் வருமானம் வர்ற வகையில் 2-3 கடைகளையும் வாங்கி போட்டேன். அந்த அளவுக்கு பணம் நிறையவே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் என்னோட அழகு தான். நான் யாரோடு போனாலும் அவங்க பேசுகிறத விட அதிகமான பணத்தை கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு கட்டத்தில் என்னோட தோழி நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட விருப்பத்தை தெரிவித்தா. நானும் சந்தோஷமாக அவளை வழி அனுப்பவும் வச்சேன். அவள் போனதுக்கப்புறமா அதுக்கு மேலே அந்த தொழிலில் இருக்க எனக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா அவ்வளவு பணம் சேர்ந்துருச்சு. ஒரு கட்டத்தில் எனக்கும் லேசாக குற்ற உணர்வும் தோன்றுச்சு. எங்கே நம்ம தவறான பாதையில் போகிறோமோன்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த நகரத்தை அப்படியே விட்டுட்டு புது மனுஷியாக நான் வீடு வாங்கி வச்சுருந்த வேறொரு நகரத்துக்கு குடிபெயர்ந்துட்டேன். அங்கே போயிட்டு என்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு கொஞ்சமாக ஆடை தயாரிக்கக்கூடிய ஒரு சிறிய நிறுவனத்தை ஆரம்பித்தேன். அதுவும் படிப்படியாக வளர்ச்சியடைய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கிடையில் என்னோட குழந்தைகளையும் நல்ல பள்ளியில் சேர்த்தேன். அவங்களும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவங்கள பார்க்குறப்போ நான் பட்ட கஷ்டம் எல்லாமே மறைஞ்சு போச்சு. பல இரவுகள் வேதனையை தாங்கிக்கிட்டது அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக தான். அதுக்கப்புறமா எந்த ஒரு தவறான விஷயத்துலையும் நான் ஈடுபடவே இல்லை. நான் தொடங்கிய நிறுவனத்தை கவனிக்கிறதுல மட்டுமே அதிகமாக கவனத்தையும் செலுத்தினேன். எதிர்பார்த்தது போலவே நிறுவனமும் நல்ல நிலைமையை அடைஞ்சிச்சு.
நிறைய ஆட்கள் தேவைப்பட்டாங்க. நானும் ஆட்களை தேவைன்னு சொல்லி செய்தித்தாள்லையும் விளம்பரம் கொடுத்தேன். அதை பார்த்துட்டு என்னோட முன்னாள் காதலன் கல்லூரியில் படித்த கார்த்திக் வேலை தேடி என்னோட நிறுவனத்துக்கே வந்திருந்தான். அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகாமல் இருந்துச்சு. எனக்கு அவன் மேலே எந்த கோபமும் இல்லை. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனை விட்டா அவனோட வீட்டில் உள்ளவங்களுக்கு வேற யாருமே ஆதரவு இல்லைன்னு சொல்லி. நானும் அவனை அப்போ மன்னிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அவனை பற்றி விசாரிக்கவும் ஆரம்பித்தேன். அவனோட 2 தங்கச்சிகளையும் கல்யாணம் செஞ்சு வைக்கவே ரொம்ப கஷ்டமாகி போனதுனால சரியான வேலையே இல்லாமல் திண்டாடுறேன் அப்படின்ற உண்மையை அவன் சொன்னான். அதுக்கு மேலே எனக்கு பரிதாபம் தான் உண்டாச்சு. உண்மையிலேயே அவன் ஒரு நல்ல மனுஷன்றதுனால என்னோட நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் நல்ல பொறுப்புள்ள பதவியை கொடுத்தேன். அவனும் சந்தோஷமாக வேலையை பார்க்கவும் தொடங்கிட்டான். 2-3 முறை என்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி செஞ்சான். அப்போ எல்லாமே வேலை விஷயமா மட்டுமே என்கிட்ட பேசுகிறதா இருந்தால் பேசணும்னு சொல்லி நான் கண்டிப்போடு சொல்லிட்டேன். எனக்கு அவன் மேலே எந்த ஒரு ஈர்ப்புமே இல்லை. அவன் மேலே எனக்கு பரிதாபம் மட்டுமே இருந்துச்சு. காதல் பாசம்னு சொல்லி வேற எந்த ஒரு உணர்வும் இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் யாருமே இல்லை. ஆனால் இப்போ அனைத்துமே இருக்குது. நான் யாரையும் தேட வேண்டிய அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நான் தகுதியான ஆளாக இருக்கவும் முடியாது. இதுக்கப்புறமா கார்த்திக்குக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணமும் நடந்துச்சு. அவனும் குழந்தை குட்டிங்கன்னு சொல்லி வாழவும் ஆரம்பித்தான். நானும் சமூகத்தில் நல்ல ஒரு பெண்மணிங்கிற அந்தஸ்தை, சிறந்த தொழிலதிபர் என்ற பதவியையும் அடைஞ்சிட்டேன். என்னோட கடந்த காலம் பற்றி யாருக்கும் தெரியாமலேயே போச்சு. எனக்கு இப்போது 60 வயசு கடந்துருச்சு. என்னோட குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் படிச்சுட்டு என்னோட தொழிலை கவனிச்சிட்ருக்காங்க. இப்போ டெய்லியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒரே ஒரு விஷயந்தான். முன்னாடி நான் செஞ்ச பாவத்துக்காகவும் அது எப்போவுமே வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளுமே கடவுள்கிட்ட பிரார்த்திச்சிட்ருக்கேன்.